ஆசீர்வாதமும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நேரத்திலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படி ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி செபிப்போம். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, எங்கள் மீது வைத்த அன்பினாலே உம்முடைய சொந்த குமாரனையே எங்களுக்காக தந்தருளி எங்களிலே அன்பு கூர்ந்தீர். நாங்கள் பாடின பாடலின்படி தாயிலும் மேலான ஒரு அன்பு ஆண்டவரே, எங்கேயும் கிடைக்காத ஒரு அன்பை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுக்கு தந்தீர். அதை நினைவு கூர்ந்து நாங்கள் உம்மை துதிக்கவும், இன்னும் உம்முடைய இருதயத்தின் விருப்பங்களை சத்தியங்களை அறிந்து உமக்காக ஜீவிக்கவும் மீண்டும் ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் ஆவியானவர் பேசும். உடைய ஆத்துமாவிலும் சரீரத்திலும் புதிய பலத்தையும் புதிய ஜீவனையும் பெற்று இன்னும் கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கு புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவே தேடி சென்று சந்தித்த சில மனிதர்கள் இருக்கிறார்கள். யாராவது இருக்கா? சொல்லுங்க பார்ப்போம். இயேசுவே தேடி சென்று சந்தித்தவர்கள். பெதஸ்தா குளத்துல 38 வருட வியாதிக்காரன் தான் இயேசு தேடி போய் அவனுக்கு சுகம் கொடுக்கிறார். அப்படி வேற சகையு இயேசுவை தேடி வந்தான். இயேசுவே தேடி போனவங்களை கேட்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. சமாரியா ஸ்திரியை இயேசு கிணற்றருகே தேடி போனாரு. நாயினூறு விதவை மகனை தூக்கி சுமக்கு வரும்போது எதிரே போய் சந்தித்து உயிரோடு எழுப்புகிறார். இப்படி இருக்கிறது. இயேசுவை தேடி வந்த மனிதர்களும் வேதத்தில் இருக்கிறார்கள். அதையாவது சொல்லுங்க. இயேசுவை தேடி வந்து ஆசீர்வாதம் பெற்றவர்கள். நிக்கோதேமு இயேசுவை ராக்காலத்துல தேடி வருகிறான். ஆமா, அது வந்துகிறான். வேற ஆசீர்வாதத்துக்காக தேடி வந்தவர்கள். பெரும்பாடுள்ள ஸ்திரீ, கானானிய ஸ்திரீ, ஐஸ்வர்யமான ஒரு வாலிபன், நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று தேடி வந்தவன், 10 குஷ்டரோகிகள். இப்படி இயேசுவை தேடி வந்து அற்புதத்தை பெற்றவர்களும் இருக்கிறார்கள். இதெல்லாம் எப்ப நடந்தது என்று சொன்னா, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது, அதாவது அவருடைய அற்புதத்தை கேள்விப்பட்டு அவருடைய உபதேசத்தை கேள்விப்பட்டு தேடி வந்த மக்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து குழந்தையா இருந்த போது, அவர் யார் என்றே தேவன் என்றே தெரியாத நிலையிலே இயேசுவை தேடி வந்தவர்கள் இருக்கிறார்கள். அது யாரு? இயேசு குழந்தையா இருந்த போது இயேசுவை தேடி வந்தவர்கள் 2 குரூப் இருக்காங்க. ஒண்ணு மேய்ப்பர்கள், இன்னொன்று சாஸ்திரிகள். இந்த மேய்ப்பர்கள் சாஸ்திரிகள் இயேசு குழந்தையா இருந்த போது தேடி வந்து சந்தித்தவர்கள். இந்த மேய்ப்பலையை குறித்து நமக்கு எங்க எழுதப்பட்டிருக்கிறது? லூக்கா சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சாஸ்திரிகளை பற்றி மத்தேயு குறிப்பிடுகிறார். ஆனா லூக்காவிலே சாஸ்திரிகளை பற்றி கூறவில்லை, மத்தேயு மேய்ப்பர்களை பற்றி கூறவில்லை, மற்ற சுவிசேஷங்களிலே இதை பற்றியே கூறவில்லை. ஆவியானவர் நமக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த 2 இடங்களிலே இயேசுவை தேடி வந்து சந்தித்த இவர்களை எழுதி வைத்திருக்கிறார். அதிலிருந்து நமக்கு நிறைய சத்தியங்கள் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மேய்ப்பர்களும் சாஸ்திரிகளும் இயேசுவை அந்த குழந்தை பருவத்திலே தேடி வந்து சந்திப்பதற்கு காரணம் என்ன? தேவன் அவர்களுக்கு தன்னை என்ன செஞ்சார்? வெளிப்படுத்தினார். இந்த வெளிப்படுத்துகிற விதத்தையும் பாருங்கள். மேய்ப்பர்களுக்கு வேறு விதமாகவும் சாஸ்திரிகளுக்கு வேறு விதமாகவும் வெளிப்படுத்துகிறார். தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறது எல்லாருக்கும் ஒரே விதத்திலே இருக்காது. இந்த மேய்ப்பர்கள் அருகிலே இருந்தவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள். எனவே அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது தெளிவாக திட்டமாக, இந்த இடத்திலே உங்களுக்காக ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார், நீங்க போய் என்ன செய்யலாம், பார்க்கலாம் என்று சொல்லி நேரடியாக தெளிவாக அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். சாஸ்திரிகளுக்கு அப்படி வெளிப்படுத்தவில்லை. ஏனென்றால் அவர்கள் தூரத்தில் இருக்கிறவர்கள், அவர்கள் வானத்தை ஆராய்ச்சி பண்ணுகிற பெரிய அறிஞர்கள். எனவே அவர்களுடைய அறிவுக்கு ஏற்றபடி வானத்திலே ஒரு நட்சத்திரம் தோன்றுகிறது. அந்த நட்சத்திரத்தை அவர்கள் ஆராய்ச்சி பண்ணும் போது
அது எப்படி இருக்கிறது? ஏதோ ஒரு ராஜா, ஒரு இரட்சகர் யூதர்களுக்காக பிறந்திருக்கிறார் என்பதை அவர்கள் அறியும்படி செய்கிறார்கள். இந்த வெளிப்பாடு பெற்ற 2 பேருமே உடனடியாக இயேசுவை தேடி வருகிறார்கள். அதுதான் முக்கியம். இன்னைக்கு இந்த சாஸ்திரிகளில் இருந்துதான் சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவதாக இயேசுவை தேடி வந்த சாஸ்திரிகள். இயேசுவை ஒரு மனிதன் இந்த வாழ்க்கையில கட்டாயம் தேடி வந்துதான் ஆக வேண்டும். இயேசுவை தேடி வந்து சந்திக்காவிட்டால் அவன் நித்திய ஜீவனை பெற முடியாது, அழிவுக்கு நேராய் போய்விடுவான். எனவே இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து எப்படியாகிலும் மனிதன் தன்னை தேடி வர வேண்டும் என்று ஏதோ ஒரு விதத்திலே தன்னை வெளிப்படுத்தி கொண்டேதான் இருக்கிறார். ஆனாலும் அநேகர் இன்னும் இயேசுவண்டை வரவில்லை, இயேசுவை அறிந்த பிறவும் தேடி வரவில்லை. இயேசு கிறிஸ்து எந்த மனிதனும் கெட்டு போக கூடாது, எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்து ஐயா சொன்னது போல இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை அல்லது இயேசு என்றாலே இயேசு பிறப்பின் நோக்கமே எதற்காக? எல்லா மனிதர்களும் என்ன செய்ய வேண்டும்? நித்திய ஜீவனை அடைய வேண்டும். அதனாலதான் அந்த வசனம் சொல்கிறது, யோவான் எழுதின சுவிசேஷத்துல, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நாம் கெட்டு போகாமல் அனுப்பி எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காக தான் அவரை என்ன செய்தார்? தந்தருளினார். அப்ப இன்னைக்கு ஏதோ ஒரு விதத்திலே தேவன் இயேசுவை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆனால் அவரை தேடி வராத மக்களுக்கு ஆபத்து. இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிற விதம், அதுக்காக தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார், எல்லாருக்கும் போய் என்ன செய்யுங்க? சகல சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை அறிவியுங்கள். இன்னைக்கு உலகம் முழுதும் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட்டு கொண்டு இருக்கிறது. பண்டிகை கொண்டாடணுமா கொண்டாடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு சர்ச்சை ஒரு பக்கத்துல வேகமா போயிட்டு இருக்குது. வேதத்தின்படி இதை கொண்டாடக்கூடாது என்று ஒரு குரூப்பும், கொண்டாடலாம் அப்படின்னு ஒரு குரூப்பும், இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துல கொண்டாடுகிற விதம் சரியா தவறா, அதுல பெரும்பான்மையான கொண்டாட்டங்கள் இன்றைக்கு சரியானவைகள் அல்ல. கேளிக்கைகளும் இன்றைக்கு உலக பிரகாரமான என்னென்னலாமோ உள்ளே வந்து விட்டது. அந்த நிலையிலும் இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த பண்டிகையை ஆசரிக்கிறார்கள். நான் நினைக்கிறேன், ஏன் தேவன் இதை அனுமதிக்கிறார் என்று சொன்னால், இது கூட மக்களுக்கு தன்னை ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும்? தேடி வர வேண்டும் என்ற ஒரு வெளிப்பாடு என்றுதான் நான் நினைக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 17, 26, 27 வாசிங்க. சகல ஜனங்களையும் அவர் ஒரே லட்சத்தினை தோன்ற பண்ணி பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லையை குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். எப்படியாகிலும் ஜனங்கள் தன்னை தேடி வர வேண்டும், அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், தடவியாகிலும் கண்டுபிடிக்க வேண்டும். எனவேதான் இன்றைக்கு சில தவறான காரியங்கள் இருந்தால் கூட தேவன் அதன் மூலமாவது ஜனங்கள் தன்னை தேடி வர வேண்டும் என்று அவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அன்றைக்கு இந்த மேய்ப்பர்களுக்கு ஆண்டவர் அந்த காரியத்தை வெளிப்படுத்தின உடனே அவர்கள் அவரை தேடி வந்தார்கள். தேடி வருகிற ஜனங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மத்தேயு 7 அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தேடுகிற எவனும் கண்டடைகிறான். அப்ப இயேசு கிறிஸ்துவை இந்த சாஸ்திரிகள் வெளிப்பாடு பெற்ற உடனே அவர்களுக்கு என்னன்னே தெரியாது, இருந்தாலும் அவரை தேடி வருகிறார்கள். இன்றைக்கு நாம் ஏன் இந்த இடத்துல வந்திருக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேடுகிற நிலையிலே தான் வந்திருக்கிறோம். ஆண்டவரை தேடுகிறது நாம் தான் தேட வேண்டும், அதுக்கு யாரோ நமக்கு தேடி தர முடியாது. இன்றைக்கு அநேக காரியங்களை பார்க்கும்போது ஆண்டவரை தேடி ஆண்டவரிடத்துல ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு கூட தவறான வழிகள் இன்றைக்கு காட்டப்படுகிறது. இயேசுவை தேடுவதற்கு சில இடங்களை வைத்திருக்கிறார்கள். அங்க போனா இயேசுவை பார்க்கலாம், இங்க போனா இயேசுவை பார்க்கலாம். சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு பத்திரிகையில ஒரு செய்தியை நான் படித்தேன். அதுல அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா, இங்கே ஒரு ஜெப கோபுரத்தை வைத்திருக்கிறோம், உங்களுக்காக 24 மணி நேரமும் ஜெபிப்பதற்கு ஜெப வீரர்கள் வைத்திருக்கிறோம், நீங்க நிறைய வேலையில் இருப்பீங்க, உங்களால அந்த அளவுக்கு ஜெபிக்க முடியாது, எனவே நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை தேவைகளை இங்கே சொல்லி ஜெபித்து தந்தால் இவர்கள் உங்களுக்காக ஜெபிப்பார்கள், ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார்? அற்புதம் செய்வார். அவர்களுக்கு நாம் ஒரு ஊதியம் கொடுக்க வேண்டும்,
அதனால நீங்க ஏதாவது ஒரு காணிக்கை கொடுத்து அவர்களை தாங்குங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா தான் தெரியுது. ஆனா வேதத்தின்படி அது சரியா என்று சொன்னால், ஒரு மனிதன் இயேசுவை அறிய வேண்டுமானால் அல்லது ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் அவன் தான் என்ன செய்யணும்? தேடும். இன்னைக்கு உலகத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, குழந்தை வளர்க்கறதுக்கு ஆள் வச்சிருக்கலாம், வைக்கலாமா? அல்லது வீட்டு வேலை செய்யறதுக்கு வைக்கலாம், துணி துவைக்கிறதுக்கு வைக்கலாம், சமையல் பண்றதுக்கெல்லாம் வைக்கலாம். ஒரு மருத்துவமனையில இப்படி ஒரு விளம்பரம் வச்சிருக்கான்னு வச்சுக்காங்க, எங்க மருத்துவமனைக்கு வருகிறவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கிறோம். அதாவது என்ன அப்படின்னா, நீங்க நிறைய வேலைகள்ல இருப்பீங்க, உங்களுக்கு நேரத்துக்கு நேரம் அந்த மருந்தை சாப்பிட முடியாது, இன்ஜெக்ஷன் எல்லாம் போட முடியாது. ஆகவே இங்கே சிலரை நாங்கள் ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறோம், நீங்க வாங்க, சிகிச்சையை பெறுங்க, மருந்து மாத்திரை வாங்கி அவங்க கையில கொடுத்துருங்க, அவங்களுக்கு ஒரு காசை கொடுத்துருங்க, கரெக்ட் டைமா உங்களுக்காக அவங்க மருந்து என்ன செய்வாங்க? சாப்பிட்டுருவாங்க, இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க, உங்களுக்கு சுகமாயிரும் அப்படின்னு சொன்னா நம்புவோமா? நம்ப மாட்டோம். ஆனா அந்த விளம்பரத்தை நம்பி அந்த மக்களுக்கு நம்முடைய காணிக்கை கொடுத்து நம்முடைய ஜெபத்தேவை ஜெபிக்க எழுதுவோம். அப்போ மக்களுடைய அறிவாளர்கள் ஒரு சாதாரண நிலையிலே மருத்துவமனையிலே ஒரு அறிவிப்பு வைத்தால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் இங்கே உங்களுக்காக ஜெப வீரர்கள் இருக்கிறார்கள், உங்களுக்காக ஜெபிப்பார்கள் என்று சொன்னால் அதை நம்பி போவோம். அப்ப கிறிஸ்தவம் எந்த அளவுக்கு இன்னும் அறிவில்லாமல் இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்க. தேவனை தேடுவதற்கு நாம் தான் தேட வேண்டும். எப்படி வயிறு பசிக்கு நம்ம சாப்பிடணுமோ, நம்ம நோய்க்கு நம்ம மருந்து சாப்பிடணுமோ, கர்த்தரிடத்திலே ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் தான் தேவனை தேட வேண்டும். நீங்க வேதத்தை வாசி பார்த்தீங்கன்னா, அந்த 4ஆகம புஸ்தகம் 2:15 ஆசா சொல்கிறான், கர்த்தரை நீங்கள் தேடினால் அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? தென்படுவார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தாவீது கடைசி நாட்களிலே தன்னுடைய சாலமோனுக்கு ஒரு அறிவுரை கொடுக்கும்போது சொல்கிறான், 1 நாளாகமம் 28:9 என் குமாரனாகிய சாலமோனே, நீ கர்த்தரை தேடுவதற்கு கவனமா என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். நீ அவரை தேடினாதான் வருவார், நீ தேடலைன்னா அவர் உன்னை கைவிட்டு விடுவார். அவன் ராஜா, பல அலுவல்கள் இருக்கும், நிறைய வசதி இருக்குது, நீ உனக்கு தேடுறதுக்கு ஒரு 10 பேரை வச்சு அங்க வச்சு ஜெபம் வச்சுக்க, ஆனா உனக்கு ஆசீர்வாதம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவன் சொல்லி கொடுக்கல. நீதான் தேட வேண்டும், உனக்கு ஆசீர்வாதம் வேண்டுமானால். அப்ப கர்த்தரை தேடுகிறவர்களா இருக்க வேண்டும். இந்த சாஸ்திரிகள் கர்த்தரை இயேசுவை தேடி வந்தார். 2வது, இந்த சாஸ்திரிகள் இயேசுவை தேடின விதம் என்ன அப்படின்னா, இயேசு இருக்கிற இடத்தை விட்டு வேற இடத்துல போய் என்ன செஞ்சுட்டாங்க? தேடிட்டாங்க. தவறான இடத்துல, இயேசு இல்லாத இடத்துல தேடிட்டாங்க. ஏன், எதுக்காக அப்படி தேடினாங்க அப்படின்னா, ஒன்று, அவர்கள் சொந்த அறிவை என்ன செய்து விட்டார்கள்? உபயோகித்து விட்டார்கள். இப்ப இயேசுவை எப்படி வெளிப்படுத்தினார்? ஒரு நட்சத்திரத்தின் மூலமாக தான் வெளிப்படுத்தினார். அதை கண்டுதான் அவர் பார்க்க வருகிறாங்க. அப்ப இவங்களுடைய அடிப்படை எங்க இருக்க வேண்டும்? அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையிலே தான் போக வேண்டும். ஆனால் இவர்கள் என்ன நினைத்து விட்டார்கள்? அறிஞர்கள், ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் எங்கதான் பிறக்கணும்? அரண்மனையில தான் பிறந்திருக்கணும். இது அவருடைய சொந்த கணக்கு. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய வழியை நம்முடைய சொந்த மூளையினால அறிய முடியாது. பிலாத்துவின் இடத்துல இருக்கும்போது, நீ யூதருக்கு ராஜாவா அப்படின்னு கேட்கிறான். அவர் என்ன சொன்னார்? நான் ராஜா தான்பா, ஆனா என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது கிடையாது. இதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அப்ப இந்த சாஸ்திரிகள் தவறான இடத்திற்கு போவதற்கு ஒரு காரணம், தன்னுடைய அறிவு, தன்னுடைய அனுபவம், உலகத்தின் நடைமுறைகள், இவைகளை வைத்து ராஜா என்றால் அரண்மனையில தான் பிறந்திருப்பார், ஆகவே அங்கே போய்விட்டார்கள். தவறான இடத்திலே போய் தேடக்கூடிய நிலைக்குள்ளே சாஸ்திரிகள் போய்விட்டார்கள். இன்றைக்கும் இயேசுவை தேடுகிற மக்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டுமானால் எப்படி தேட வேண்டும், எங்கே தேட வேண்டும் என்பதை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களிலே நாம் எல்லா நிலைகளிலேயும் ஆண்டவருடைய வழி ஒன்று போல் இருக்கும் என்று நினைக்க முடியாது. ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்கள். 1 சாமுவேல் 16 நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதற்கு முன்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ராஜாவை தேர்ந்தெடுக்கும் போது, முதல் ராஜா யாரு? சவுல். அவனை தேர்ந்தெடுக்கும் போது எப்படி எடுக்கிறார்? அவன் தோளுக்கு கீழே தான் எல்லா மக்களும் என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. அந்த அளவுக்கு நல்ல பெர்சனாலிட்டியான, ஒரு நல்ல ஒரு தகுதியான, அதாவது சரீரத்திலே ஒரு நல்ல பலசாலியான மனிதனை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். இப்ப அவனை தள்ளிட்டு 2வது ஒரு ராஜாவை தேர்ந்தெடுக்க சாமுவேலை ஆண்டவர் ஈசாயின் வீட்டுக்கு என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். அப்ப அவரு இவன் தான் அப்படின்னு திட்டமா சொல்லல. ஈசாயின் குமாரரில் ஒருவனை ராஜாவாக தேர்ந்தெடுக்க போகிறேன், போவிட்டேன். இவன் போய் உட்கார்ந்த உடனே முதல் மகன் அனுப்புகிறான், எலியா. அவனை பார்த்த உடனே அவன் பாடி எல்லாமே எப்படி இருக்குது? நன்றாக இருக்கிறது. அப்போ அவன் முதல் கணக்கு போட்டான், ஆண்டவர் ராஜானா நல்ல பெர்சனாலிட்டியான ஆளை தான் எடுப்பார்னு சொல்லி
ஆண்டவர்கிட்ட கேட்காம நேரடியா என்ன செய்ய போறான், அவன் தானா கூம் என்று சொல்லி அபிஷேகம் பண்ண போறான். வாசிங்க பாப்போம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 6-7 வாசிங்க. அதாவது சாமுவேல் முன் அனுபவத்தை கணக்கிட்டான். அப்போ பர்சனாலிட்டியான ஆளை எடுத்தார், அப்ப இவன் தான் கரெக்டா இருப்பா அப்படின்னு போயிட்டான். ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நான் அப்படிலாம் எடுக்க மாட்டேன்ப்பா, நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் எடுக்க மாட்டேன், என்னுடைய நோக்கம் வேற, நான் இருதயத்தை பார்க்கிற கர்த்தர், எனக்கு சரீரம் முக்கியம் இல்ல, அங்க அதை எடுத்தேன் அப்படி என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவரை அறிவதற்கும் ஆண்டவருடைய சத்தியத்தை அறிவதற்கும் எல்லா நிலைகளிலும் நம்முடைய சொந்த அறிவை பயன்படுத்தி தெரிந்து கொள்ள முடியாது. ஆனா போன செய்தியில சொன்ன ஏசாயா 55ல, என் வழி உங்கள் வழிகள் அல்ல, உங்கள் வழி என் வழிகள் அல்ல. ஆண்டவருடைய செயல்பாடுகளை நாம் அறிய வேண்டுமானால் அவர் கொடுத்த முறையிலே தான் அறிய வேண்டும். அதான் முக்கியம். இப்ப இந்த சாஸ்திரிகள் அவருக்கு வெளிப்பாடு கொடுத்தது நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் வழியிலே தான் அவர்கள் அறிய வேண்டும். அதுக்கு பின்பு திரும்ப அந்த நட்சத்திரம் தான் அவங்களை என்ன கூட்டிட்டு போகுது, இயேசு இருந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. அப்ப இவங்க சொந்த அறிவை பயன்படுத்தினதினாலே தவறான இடத்துக்குள்ளே போய்விட்டார்கள். இன்றைக்கு ஏராளமான கிறிஸ்தவர்கள் இப்படிதான் இருந்து கொண்டிருக்கிறார். இப்ப இயேசுவை அறிவதற்கு அந்த நட்சத்திரம் எதற்கு அடையாளமா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து வெடிவெளி உங்கள் இருதயங்களில் உதிக்குமாகவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அருமையான ஒரு வசனத்தை கொடுக்கிறார். இயேசுவையும் அவருடைய சத்தியத்தையும் அறிய வேண்டுமானால் ஒரு சரியான வழி நம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேத வார்த்தை. அதைத்தான் அவர் சொல்கிறார், விடிவெள்ளி. இந்த வசனங்களைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். அவர் சொல்கிறார், பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நல்லது. இன்றைக்கு இயேசுவை இல்லாத இடத்துல இயேசு இருப்பது போல் காட்டுகிற நிறைய காரியங்கள் உலகத்துல வந்துவிட்டது. அப்ப இயேசு இருக்கிற இடத்தையும் சத்தியத்தையும் நாம் அறிய வேண்டுமானால் இந்த வசனத்தை தான் அறிய வேண்டும். அதனாலதான் யோவான் 5ஆம் அதிகாரத்திலே இயேசு சொல்லுகிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டே, என்னை குறித்து சாட்சி இடுகிறவைகளும் அவைகளே. வேத வசனத்தை அறியணும். இன்னைக்கு ஏன் கிறிஸ்துமஸ் பண்டிகை இப்படி தாறுமாறா கண்டமேனிக்கு கொண்டாடப்பட்டு விட்டது? அவர்கள் எல்லாருமே பாரம்பரியம், மற்றவங்க காட்டின வழி, இது சொல்றது, இன்னைக்கு கேரல் ரவுண்ட், அது இதுன்னு சொல்லி கர்த்தருக்கு பிரியமில்லாத விதத்துல கொண்டாட்டங்கள் வருவதற்கு காரணம் இந்த வசனத்தை கவனிக்கவில்லை. கிறிஸ்துமஸனுடைய நோக்கம் என்ன, இயேசு பிறந்ததனுடைய நோக்கம் என்ன, அவர் எதற்காக வந்தார், இந்த வசனத்தை கவனிச்சவங்க அதப்படிதான் அதை ஆசரிப்பாங்க. இன்னைக்கு திரள் கூட்டம் ஏன் இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது? தவறான இடத்திலே இயேசுவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்ப எனக்கு நியூ இயர் வரப்போகுது பாருங்க. நியூ இயர்ல இப்ப ஒரு கூட்டம் எழும்புவாங்க, கர்த்தர் இந்த வருடத்துக்கு தந்த வாக்குத்தத்த கூட்டம், கர்த்தர் இந்த வருடத்துக்கு தரப்போகிற தீர்க்க தரிசனம். இப்ப யாராலும் அது வந்துட்டு ஆளாளுக்கு ஒரு வசனத்தை வேதத்துல இருந்து எடுத்து வச்சுக்கிட்டு அங்கதான் இருக்குது. இதை இந்த வருஷத்துக்கு தந்தாரு, இந்த வருஷத்துல ஆண்டவர் இது நடக்குன்னு தீர்க்க தரிசனம் சொல்ல போறாரு. ஆனால் இந்த வேதத்தை கையில கொடுத்திருக்கிற ஆண்டவர் எங்கேயாவது வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை நான் உங்களுக்கு தருவேன், நீங்க அங்க போய் வாங்கிட்டு வாங்க, வருஷந்தோறும் என்ன நடக்க போகுதுன்னு நான் தீர்க்க தரிசனம் சொல்லுவேன், நீங்க கேட்க போங்கன்னு சொல்லியிருக்கிறாரா? வேதத்துல இருக்கிறதா? இல்ல. ஆனா மனிதன் இதை உருவாக்கி விட்டு அங்கே இயேசு இருக்கிறது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி விட்டார்கள். ஒரு நாளும் அது நடக்கல. இப்ப 2020 ஒரு உதாரணத்தை பாத்தீங்கன்னா, எல்லாரும் ஆளாளுக்கு சொன்னாங்க, இது ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருகிற ஆண்டு, இது கோல்டன் இயர், இது மகிழ்ச்சி, இது வாயை திறந்தாலே ஆசீர்வாதம், இனிமை, என்னென்னலாமோ சொன்னாங்க. ஆனா அங்கதான் உலகத்தையே ஆட்டி பிடைக்கிற கொரோனா வந்துச்சு அந்த 2000. யாராவது ஒருத்தராவது சொன்னாங்களா? அப்ப இதெல்லாம் பொய் என்பதை தேவன் நிரூபித்து கொண்டிருந்தாலும், கையிலே வேதத்தை கொடுத்தாலும் கூட்டம் கூட்டமாய் மக்கள் அங்கே போகிறார். இன்னைக்கு பாருங்க, இங்க எவ்வளவு பேர் இருக்கும். ஆனா கிறிஸ்துமஸ் அர்த்தம் இல்லாமல் கொண்டாடுகிற இடத்துல கூட்டங்களை பாருங்கள், குவிந்து கிடக்கிற. இயேசு இல்லாத இடத்துல இயேசுவை தேடுகிற கிறிஸ்தவ ஜனங்கள் இன்றைக்கு பெருகி போய்விட்டார். காரணம் என்ன? இந்த வேதத்தை கொடுத்த ஆண்டவரை வேதத்திலே இப்படி சொல்லி இருக்கிறதா, இப்படி கொண்டாடும்படி சொல்லி இருக்கிறதா, அல்லது வாக்குத்தத்தம் வருஷத்துக்கு ஒண்ணு ஆண்டவர் கொடுக்கிறாரா, தீர்க்க தரிசனம் கொடுக்கிறாரா, சிந்திப்பது இல்லை. கையில் கொடுத்த வேதத்தையும் பார்ப்பது இல்லை.
வேதத்தை படி அறியாதபடியினாலே இயேசு இல்லாத இடத்துல இயேசுவை தேடுகிற பெரும் கூட்டம் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிறது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து அன்னைக்கே சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 23, 24 வசனத்தை வாசிங்க. மத்தேயு 24, 23, 24. கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார். கள்ள கிறிஸ்துகளும் என்ன அருமையா சொல்லிக்கிறார். அற்புதத்தை அடையாளத்தை பார்த்து போயிடாத. இதுக்கு ஈக்குவலான ஒரு வசனத்தை பழைய ஏற்பாட்டிலேயே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். உபாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 13:2. அதான் முக்கியம். அவர்கள் சொன்ன அடையாளங்கள் நடந்தாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். என்ன பாருங்க, அருமையா சொல்லிட்டார். என்ன அறியாத ஒருத்தன் வேற தெய்வத்தை சேவிப்போம்னு சொல்லி கூப்பிட்டு நான் உங்களுக்கு அடையாளத்தை அற்புதத்தை காட்டுறேன்னு சொல்லி அது நடக்காதுன்னு சொல்லல. அது நடந்தாலும் நீ என்ன செய்யக்கூடாது? அற்புதத்தை பார்த்து போயிடாத, என் வார்த்தையை பார்த்து என்ன தவிர வேற தேவனிடத்துல போகக்கூடாதுன்னு அன்னைக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? என் நாமத்தை கொண்டு இயேசுவின் பெயரை சொல்ல கொண்டு அற்புதம் சொல்லுவாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, என் பேரை தான் சொல்றாங்கன்னு சொல்லி நீ என்ன செய்யறார? அங்க வேற தெய்வத்தை தான் சொன்னாரு, இங்க மாத்தி என் பேரை. ஏன்னா 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல கடைசி நாட்களிலே பவுல் எழுதுகிறார், வேறே இயேசுவையும் வேறே சுவிசேஷத்தையும் வேறே ஆவியையும் பிரசங்கிக்கிற போதிக்கிற ஒரு கூட்டம் எழும்பும் என்பதை முன்னதாகவே சொல்லிவிட்டார். அப்ப இயேசு பேரை உபயோகிச்சாலும் அங்க அற்புதங்கள் நடந்தாலும், இன்னைக்கு நிறைய பேர்ட்ட போய் சொல்லுங்க, அவங்க சொல்ற ஒரு காரியம், அங்க அற்புதம் நடக்குதுல்ல, அங்க இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்தா சாட்சி சொல்றாங்கல்ல. அப்ப ஆண்டவர் தெளிவாக இந்த வசனத்துல நீ அதை வச்சு பார்க்காத, இந்த வசனத்தின்படி அவர்கள் வாழுகிறார்களா பிரசங்கிக்கிறார்களா என்பதை நீ கவனி என்று சொல்லி இருக்கிறார். அப்ப வேற இயேசுவை காட்டுகிற இடத்துல இந்த வசனத்தை விட்டு விலகி அங்கே ஓடுகிற கூட்டம், இயேசுவை தேடினாலும் இயேசு இல்லாத இடத்துல தேடுகிற திரளான கூட்டம் இன்றைக்கு பெருகிவிட்டது. ஆனா நீங்க ஒரு பாக்கியவான். இயேசு எங்கே இருக்கிறாரோ, சத்தியம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் இயேசுவை தேட முடியும், காண முடியும். நீங்க பின்னால பாத்தீங்கன்னா இந்த சாஸ்திரிகள் தவறான இடத்துல தேடினபடினாலே ஒரு பெரிய கலக்கம், பெரிய திகில், பெரிய அழிவு உண்டாகிறத பார்க்க முடியும். 2 வயசு பிள்ளைகளெல்லாம் என்ன செஞ்சுட்டான்? கொன்னுட்டான். தவறான இடத்துல இயேசுவை தேடிக்கொண்டிருக்கிறவருடைய முடிவு அதுதான், நித்திய ஜீவனுக்குள் போக முடியாது. அவர்கள் இந்த உலகத்துக்காக இயேசுவை தேடுகிறவர்கள். இயேசு கிறிஸ்து எதற்காக தன்னை தேட வேண்டும் என்று சொன்னார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 6:27. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீர்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்றார். பாருங்க, அழிந்து போகிற போஜனத்துக்காக. ஏன்னா அங்க ஒரு கூட்டம், நீங்க அதை முந்தின போதியாச்சுன்னா இயேசு இங்க இருந்து அந்த கரைக்கு போயிட்டாரு. திரள் கூட்டம் தேடி தேடி வந்து அங்க முந்தின பகுதியை பாருங்க, ஆண்டவரே நாங்க எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்ல, நீ தேடுற உண்மைதான், ஆனா எதுக்கு தேடுற தெரியுமா? இந்த உலகத்துக்காக, அழிந்து போகிற போஜனத்துக்காக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற? தேடிக்கொண்டு இருக்கிறாய். நீ அழிந்து போகிற போஜனத்துக்கு தேடாத. எதுக்காக என்ன தேடு? நித்திய ஜீவனுக்காக. அதுக்குதான் நான் வந்தேன். ஐயா கூட சொன்னாங்க, நித்திய ஜீவனை அருளுவேன் என்பதுதான் தேவன் நமக்கு கொடுத்த புதிய ஏற்பாட்டின் வாக்குதான், சிறப்பான வாக்குத்தான். இந்த உலகத்துக்குரியதெல்லாம் தேவன் தானா தருவார். அப்போ அழிந்து போகிற போஜனத்துக்காக தேடாத. அப்போ ஒருவன் இயேசுவை தேடுகிறதனுடைய நோக்கம் சரியா இருந்தால்தான் சரியான இடத்துல தேட முடியும். இப்ப இந்த சாஸ்திரிகளை பாருங்க, அங்க போனாலும் அவர்கள் இயேசு இருக்கிற இடத்தை எதை வச்சுதான் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. அங்கே அவர்களுக்கு வந்து தீர்க்க தரிசன புத்தகத்தை எடுத்துட்டு வராங்க. அங்கே வேதபாரகர் பரிசேயர்லாம் அங்க இருந்துதான் இயேசு எங்க இருக்கிறார் என்பதை சொல்லிக் கொடுக்கிறார்கள். வாசிங்க 6ஆம் வசனம். யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் சிறியதல்ல,
என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசனம் எழுதப்பட்டிருக்கு என்றார்கள். பாருங்க, அங்க எழுதப்பட்டிருக்கிறது. அதை வச்சுதான் இயேசு பெத்லகேமிலே பிறப்பார். அப்போ வசனம் தான் நம்மை சரியான வழிக்கு நடத்துகிறது. பழைய ஏற்பாட்டுல கூட எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார்? எரேமியா 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா 23:28. சொப்பனத்தை விவரிப்பானாக, என் வார்த்தை உள்ளவன் எவனோ என் வார்த்தை உண்மையாய் சொல்வானாக, கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொப்பனம், தீர்க்க தரிசனம் இது எல்லாமே பதருக்கு சமம். ஏனென்றால் அது அந்த நாளிலே வேத வசனம் நம்முடைய கையிலே கொடுக்கப்படாத காலங்களிலே அது பிரயோஜனப்பட்டது. சொப்பனங்கள் மூலம் பேசினாரு, தீர்க்க தரிசனம் பேசினார். இன்னைக்கு நம்ம கையில கொடுக்கப்பட்ட வேதம் வந்த பிறகு இதுதான் முக்கியமானது. அவர் சொல்லுகிறார், கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம். சொப்பனந்தவனுக்கு அவன் சொல்லட்டும், வார்த்தையை உண்மையா உள்ள தீர்க்கதரிசி வார்த்தையை சொல்லட்டும். அப்ப இந்த வசனம் எங்கே பேசப்படுகிறதோ அதன் மூலம் தான் சரியாக இயேசு இருக்கிற இடத்தை அறிய முடியும். இப்ப இந்த சாஸ்திரிகளை பாருங்கள், வசனத்தின் மூலம் தீர்க்கதரிசி இப்படி சொல்லி இருக்கிறார் ஐயா, ஆகவே அவருக்கு பரப்பார். இப்ப வெளியே வந்த உடனே திரும்ப எதன் மூலம் வெளிப்பாடு பெற்றார்களோ அந்த நட்சத்திரம் தான் அவர்களை திரும்ப அங்கே என்ன செய்கிறது? வழிநடத்த போகுது. அப்போ தவறான இடத்திலே தேடிய அந்த சாஸ்திரிகள் திரும்ப சரியான இடத்துக்கு என்ன செய்கிறார்கள்? வருகிறார்கள். சரியான இடத்திற்கு இவர்கள் வருவதற்கு ஒரு காரணம் தெரியுமா? சாஸ்திரிகள் உண்மையான நிலையிலே இயேசுவை தேடினார்கள். இன்றைக்கும் ஒரு மனிதன் இயேசுவை உண்மையாக தேடுவானே ஆனால் அவன் தவறான இடத்துக்கு போனாலும் அங்க என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. சரியான இடத்துக்கு வந்துடும். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த வாலிப நாட்களிலே, அந்த புதுசுல ஊழியம்னாலே அற்புதம் செய்யணும், ஆசீர்வாதம் நடக்கணும், தீர்க்கதரிசனம் நடக்கணும், இப்படிப்பட்ட ஊழியர்களை தேடி தேடி ஓடிட்டே இருப்பேன். அதுதான் நல்ல ஊழியம். அப்படிதான் போயிட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் கழிச்சு வேதத்தை வாசிக்க வாசிக்க அங்குள்ள காரியங்களை பார்க்க பார்க்கத்தான் எவ்வளவு வேதத்துக்கு முரண்பாடானது, அவருடைய வாழ்க்கை முரண்பாடானது, அவருடைய போதனை முரண்பாடானதுன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சது. அதன் பின்புதான் இந்த பகுதிக்குள்ளே வந்தேன். இன்றைக்கு சத்தியத்தை பேசுவதற்கான கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏன் அப்படின்னா, உண்மையான நோக்கத்தோடு நித்திய ஜீவன் வேணும் அப்படின்னு தேடுனா அவன் தவறான இடத்துக்கு போனாலும் அங்கே இருக்க முடியாது. சரியான இடத்துக்கு தேவன் என்ன செய்வார்? கொண்டு வந்து விடுவார். ஹல்லேலூயா. அதே போலதான் கர்த்தர் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கலாம். அன்பானவர்களே, இந்த சாஸ்திரிகள் உண்மையாதான் தேடுனாங்க, சரியானதான் இயேசுவை தேடினாங்கிறதுக்கான அடையாளம் அவர்கள் கொடுத்த காணிக்கையை வைத்து அறிய முடியும். இன்றைக்கும் ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை அந்த காணிக்கையின் மூலம் கற்றுக்கொள்ளும் போது அவர் உண்மையாய் ஆண்டவரை தேடுகிறானா, என்ன நோக்கத்துக்காய் தேடுகிறான் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அதுதான் கொஞ்சம் சுருக்கமா நான் சொல்லி முடிக்க போகிறேன். இந்த சாஸ்திரிகள் இயேசுவை தேடி எதையோ ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசுவினிடத்துல வரவில்லை, அவருக்காக ஒன்றை கொடுப்பதற்காக இயேசுவினிடத்துல வந்தார்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நமக்கு பிதா தந்து விட்டார். அதை விட பெரிய சிறப்பு பரிசு எதுவும் இல்லை. ஆகவே இனிமேலும் இயேசுவினிடத்துல எதையோ பெற்றுக்கொள்வதற்காக அல்ல, நான் இயேசுவுக்காக கொடுப்பதற்காக வருகிறேன் அப்படின்னு நிலையிலே நான் வரும்போதுதான் தேட முடியும். அப்ப அவங்களுடைய முதலாவது கொடுத்த அவருடைய காணிக்கை என்ன காணிக்கை? பொன்னை கொடுக்கிறார்கள். நீங்க அவருடைய பொக்கிஷங்களை திறந்து என்ன செய்கிறார்கள்? பொன்னை கொடுக்கிறார்கள். பொன் எதற்கு அடையாளம்? பொன் விலையேற பெற்றது. அப்படித்தானே? இன்னைக்கு பூமியில இவன் தங்க எங்க வீடு இருக்குது, வரலாறு காணாம போதுன்னு பத்திரிகையில போடுறாங்க. அப்ப பொன் மக்களுக்கு மத்தியிலே விலையேற பெற்றது. அப்போ இயேசுவுக்கு அவர்கள் விலையேற பெற்ற ஒன்றை என்ன செய்தார்கள்? கொடுத்தார்கள். அப்ப விலையேற பெற்றதுன்னா நானும் பொண்ணு அல்லது பெரிய டைமண்ட் இப்படி எதையாவது வாங்கி கொடுத்தா இயேசு மேல பெரிய இருப்பாரவா அப்படின்னு நினைக்கலாம். இது மனிதன் பார்வையில தான் விலையேறப்பட்டது. இயேசுவின் பார்வையில் விலையேறப்பட்டதைத்தான் நம்ம அவருக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஒரு மனுஷங்கிட்ட போய் பணத்தை கொடுத்தா பணம் விலையேறப்பட்டதா தெரியும். ஒரு நாய்கிட்ட போய் எப்பா நான் 2 லட்சம் ரூபா இருக்கு வச்சுக்கான்னு கொடுத்தா அதுக்கு விலையேறப்பட்டதா தெரியுமா? அதுக்கு 2 இறைச்சி துண்டு போட்டாதான் விலையேறப்பட்டதா தெரியும். அப்ப யார் யாருக்கு எது விலையேற பெற்றதாய் தெரிகிறதோ அதை தான் கொடுக்க வேண்டும். அப்ப இயேசுவினுடைய பார்வையிலே விலையேற பெற்றது எது தெரியுமா? ஐயா முதல் ஆரம்பத்துல சொன்னாங்க, ஒரு மனிதனுக்குள் இருக்கிற ஆத்துமாதான் இயேசுவின் பார்வையிலே விலையேற பெற்றது. மத்தேயு சுவிசேஷத்துல இயேசு சொல்லுகிறார் 16ஆம் அதிகாரத்திலே, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால், அப்போ உலகம் முழுசும் ஒரு அமெரிக்கா நாட்டு அதிபராய் இருக்கிற அளவுக்கு அவனுக்கு புகழ் செல்வம் இருந்தாலும் அவனுக்குள் இருக்கிற ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி விட்டால் தேவனுடைய பார்வையிலே ஒன்றுமே இல்லை. அதனால ஒரு ஐஸ்வர்யவான், நான் நிறைய விளைஞ்சிட்டு என் களஞ்சியங்களை இடிச்சு பெருசா கட்டி வச்சு
என் ஆத்துமாவை புசித்து குடித்து திருப்தியாயிரு, உனக்காக எத்தனையோ வருஷம் சேர்த்து வச்சுட்டேன்னு சொன்ன ஆண்டவர் சொன்னான, மதிகேடனே உன் ஆத்துமா இந்த ராத்திரிகளை எடுத்துக்கொள்ளப்படுமாதான் சேர்த்தது யாருக்கு ஆகும்? அப்ப ஆண்டவருடைய பார்வையிலே விலையேற பெற்றது எது? ஆத்துமா. அப்ப ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ஆத்துமாவை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பதுதான் ஆண்டவருக்கு கொடுக்கிற சிறந்த பரிசு. ஆத்துமாவை எதுக்கு கொடுக்கணும்? நீங்க பழைய ஏற்பாட்டின் காலத்தை எடுத்துக்கிட்டா இந்த பொன்னை பாவ நிவிருத்தி செய்வதற்காக கொடுத்தாங்களாம். எண்ணாகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 50 54 வரைக்கும் வீட்டுல போய் வாசித்து பாருங்க. பாவ நிவிருத்தி செய்வதற்கு பொன்னை கொடுத்தார்கள். அப்ப நம்முடைய ஆத்துமா விலையேறப்பட்டதை பாவ நிவிருத்தி செய்வதற்காக இயேசுவினிடத்திலே ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். இங்க பொன் என்று சொன்னாலும் லேவியராமத்துல என்ன சொல்கிறார்? ஆத்துமாவுக்காக பாவ நிவிருத்தி செய்வது எது? லேவியராமம் 17:11 ரத்தம். அப்போ ஒரு ஆத்துமாவுக்கு பாவ நிவிருத்தியை கொடுப்பது ரத்தம். அது யாருடைய ரத்தம்? இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்ப நான் சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு மனிதன் தன்னுடைய பாவ நிறைந்த ஆத்துமாவை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்க ஒப்பு கொடுப்பதுதான் ஆண்டவருக்கு கொடுக்கிற விலையேற பெற்ற பரிசு. அல்லது ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதுதான். சுருக்கமா சொன்னா இயேசு கிறிஸ்துமஸினுடைய செய்தி அதுதான். ஏனென்றால் உங்களுக்கு ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார். அவர் எதிலிருந்து பிறந்தார்? பாவத்தில் இருந்து ஜனங்களை ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அப்ப நம்முடைய ஆத்துமா பாவத்தினால் இருக்க, எல்லா மனிதனுடைய ஆத்மாவும் பாவத்தினால் உள்ளதுதான் இந்த பூமியில பிறந்த. அப்ப எல்லா மனிதனுக்கும் ரட்சிப்பு தேவை. அந்த ரட்சிப்பை பெறுவதற்கு இயேசுவினிடத்திலே நம்முடைய ஆத்மாவை ஒப்பு கொடுப்பதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். அப்ப ரட்சிக்கப்படாமல் மனம் திரும்பாமல் இன்றைக்கு கேளிக்கைக்காக கொண்டாட்டத்துக்காக ஒருவேளை மற்றவங்களுக்கு உதவி செஞ்சா கூட பரவாயில்ல, இன்னைக்கு அதை ஒரு அம்சமா வச்சிருக்காங்க, ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு. உன் ஆத்மா ரட்சிக்கப்படாம நீ ஏழைகளுக்கு கொடுத்தாலும் சரி, பிரம்மாண்டமா பண்டிகை கொண்டாடினாலும் சரி, ஆலயத்துக்கு கொடுத்தாலும் சரி, தேவனுக்கு மகிழ்ச்சி இல்லை. அப்போ ஒரு மனிதனுடைய உண்மையான ஆண்டவருக்கு கொடுக்கிற பரிசு, ஐயா என் ஆத்மா பாவத்தினால் கரைவிட்டு இருக்கிறது, இந்த பாவத்துல என் ஆத்மா மரித்தால் நான் பாதாளத்துக்கு போய்விடுவேன், நித்திய ஜீவனை தருவதற்காக நீர் இந்த பூமிக்கு வந்தீர், என் ஆத்மாவை பாவத்திலிருந்து மீட்டு என்னை நித்திய ஜீவன் சேர்ப்பதற்காக என்னை உமக்கு தருகிறேன் என்று ஒப்பு கொடுப்பதுதான் ஆண்டவர் கொடுக்கிற பரிசு. இரண்டாவது, ஆண்டவருடைய பார்வையிலே விலையேறப்பட்டது. 2 வசனங்களை நான் காட்டிடுறேன். 1 பேதுரு 3:4 வாசிங்கன்னா, வெளி அலங்கரிப்பு அல்ல, உள்ளான இருதயத்திலே மறைந்திருக்கிற குணம்தான் விலையேறப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. அப்ப விலையேறப்பெற்ற ஒன்று நம்முடைய குணநலன்கள், இன்னொரு இடத்துல வேதம் விலையேறப்பட்டது. அப்ப இப்படிப்பட்ட விலையேறப்பெற்றது ஆண்டவருடைய பார்வையில் இருக்கிறதைத்தான் ஆண்டவர் கொடுக்க வேண்டும். இந்த உலகத்தின் பொருள் ஆண்டவருடைய பார்வையிலே விலையேறப்பட்டது அல்ல. சாஸ்திரிகள் விலையேறப்பட்டதை கொடுத்தார்கள். 2வது என்னத்தை கொடுத்தாங்க? தூப வர்க்கம். நீங்க வேதத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, இந்த தூப வர்க்கம் என்பது தேவனுக்கு பழைய ஏற்பாட்டின் காலத்திலே மகிமையாக செலுத்தப்படுகிற ஒன்று. யாத்திராகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 34 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, இந்த தூப வர்க்கத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று மோசைக்கு கட்டளை கொடுக்கிறார். அதுல சில 7 பொருட்களை சேர்த்து அதை இடித்து அந்த சாம்பிராணி மாதிரி அந்த புகையை ஆண்டவருக்கு செலுத்துவதுதான் தூப வர்க்கம். அதுல 2 கட்டளைகளை கொடுக்கிறார். என்ன கட்டளை தெரியுமா? தூப வர்க்கத்தை செய்கிற முறைய நீ உனக்கு என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அது ஆண்டவருக்கு மட்டும்தான் செய்யணும். அது 2வது பரிசுத்தமானது. நான் நேரம் இல்லாதனால வசனத்தை உங்களை வாசிக்க சொல்லல, நீங்க குறிச்சிட்டு வீட்டுல போய் வாசிங்க. அப்ப இந்த தூப வர்க்கம் செய்கிற முறையை கொடுக்கிறாரு. அதை ஆண்டவருக்கு மட்டும்தான் செய்யணும், வேற யாருக்கு என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. இன்றைக்கு இந்த தூப வர்க்கம் எதற்கு அடையாளமா இருக்கிறது? 2 வசனத்தை சொல்லுகிறேன். ஏசாயா 60:6 வசனத்தை வாசிங்கன்னா, தூப வர்க்கம் என்பது ஆண்டவருக்கு செலுத்துகிற துதிகள். நாம் ஆண்டவரை துதிப்பதை குறித்து, துதிகளை செலுத்துவதை குறித்து எழுதியிருக்கிறது. அப்ப இந்த தூப வர்க்கமாகிய இந்த புகை, அதாவது துதி ஆண்டவருக்கு அவசியமானது. அதனாலதான் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல எல்லாவற்றிலும் நாம் ஆண்டவரை என்ன செய்ய வேண்டுமா? துதிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும். 1 தெசலோனிக்கர் 5:18 மட்டும் வாசிங்க. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே நாம் எல்லாவற்றிலும் எல்லா நேரங்களிலும் ஆண்டவரை துதிக்க வேண்டும். இன்னொன்னு தூப வர்க்கம் என்பது வெளிப்படுத்துற விசேஷம். 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நம்முடைய ஜெபமாகிய தூப வர்க்கம், அந்த பரிசுத்தவானுடைய ஜெபமாகிய தூப வர்க்கம் நிறைந்த கலசத்தை பிடித்துக் கொண்டு நிற்கும். அப்ப தூப வர்க்கம் என்பது ஆண்டவரை துதிக்கிற துதிக்கும், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஜெபத்திற்கும் அடையாளமா இருக்கிறது.
ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை எல்லா நேரத்திலும் ஆண்டவரை துதிக்கிறவர்களாகவும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். இந்த தூப வர்க்கம் தேவ சமூகத்துக்குள்ள போய்கிட்டே இருக்கும். இது வேற யாருக்கும் உரியதல்ல. அதனாலதான் என் துதியை விக்கிரகங்களுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன். எந்த மனுஷனையும் துதிப்பதோ புகழ்வதோ தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழகல்ல. நாம் துதிக்கப்படத்தக்கவர் நம் ஆண்டவர் மட்டும்தான் புகழுக்குரியவர். அவரை துதிக்க வேண்டியது அவருக்குரியது. இரண்டாவது, இந்த தூப வர்க்கம் பரிசுத்தமான. அப்ப ஆண்டவரை துதிக்கிற நாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். அந்த துதி பரிசுத்தமா இருக்க வேண்டும். அந்த ஜெபம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். பாவத்துல வாழ்ந்து கொண்டு ஆண்டவரை துதிப்பதோ ஜெபிப்பதோ தேவனுக்கு அருவருப்பாய் போய்விடும். ஆகவே ஆண்டவருக்கு செலுத்துகிற இந்த துதியும் ஜெபமும் ஆண்டவருக்கு தூப வர்க்கம். அதனாலதான் ஜெபத்தை குறித்து கூட எபேசியருக்கு எழுதும் போது பவுல் என்ன எழுதுகிறார்? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 6:18. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் எப்பவும் நம்ம ஜபிக்க வேண்டும். இது ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய அடையாளம். இது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு தூப வர்க்கம். இதை கொடுத்தார்கள். மூன்றாவதாக அவர்கள் கொடுத்த ஒரு காணிக்கை என்னது? வெள்ளை போளம். இந்த வெள்ளை போளம் நமக்கு எதை உணர்த்துகிறது? வெள்ளை போளத்தினுடைய சுவை எப்படிப்பட்ட சுவை? கசப்பானது. எப்படி நீங்க பார்க்கலாம்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 27:34 மார்க் 15:23 வாசிங்கன்னா, கசப்பு கலந்த காடியை இயேசுவுக்கு சிலுவையில் என்ன செஞ்சாங்க? அது வெள்ளை போளம் தான். அந்த வலியை மறப்பதற்கு ஒரு மயக்க ஒரு வலி தாங்கிற ஒரு பானம் அது. ஆனால் அதனுடைய சுவை கசப்பு. இந்த வெள்ளை போளத்தை அவர் காணிக்கையா கொடுத்தது ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவருக்காக அனுபவிக்கிற பாடுகள் துன்பங்களை குறிக்கிறது. நான் சோதனை பற்றி உங்களுக்கு பேசும்போதே சொன்னேன். இந்த உலகத்துல நமக்கு என்ன உண்டு? பாடு உண்டு, சோதனை உண்டு. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அப்போ ஆண்டவருக்காக படுகிற, அதான் திரும்ப திரும்ப சொல்றேன், உலகத்துக்காக படுகிற பாடு, நம்ம ஏதாவது ஒரு இச்சையில போயோ ஏதோ ஒரு தவறுல போய் விழுகிற பாடுகள் அதல்ல. நாம் இயேசுவுக்காக வாழும்போது வருகிற பாடுகளை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வது ஆண்டவருக்கு கொடுக்கிற காணிக்கை. அதைத்தான் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசிக்கிற 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். அதே அதிகாரத்திலேயே பேதுரு 2:19 இதை குறிப்பிடுகிறார். நாம் ஆண்டவருடைய பிள்ளையா இருந்து நமக்கு பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் வரும்போது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வது கர்த்தருக்கு செலுத்துகிற ஒரு காணிக்கை. அது மாத்திரமல்ல, உலக மேன்மைகளை கர்த்தருக்காக வெறுப்பது, விட்டு விடுவதும் கூட கர்த்தருக்கு செலுத்துகிற ஒரு காணிக்கை தான். இப்ப மோசே எடுத்துக்கொண்டால், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே மோசையை குறித்து வாசிக்கிறோம். அவன் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று சொல்லப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய பிள்ளைகளோடு துன்பத்தை அனுபவிப்பேன்னு சொல்லி அதை என்ன செஞ்சுக்கிட்டானா, ராஜாத்தி மகன்னு நான் உலகத்தில இருந்து சொல்வதை விட என் ஆண்டவருடைய பிள்ளையோடு பாடு அனுபவிப்பதுதான் எனக்கு மேன்மை என்று வருகிறான். அப்போ வெள்ளை போளம் என்பது பாடுகளை ஆண்டவருக்காக மகிழ்ச்சியோடு ஏற்று கடந்து செல்வது. இரண்டாவது, இந்த வெள்ளை போளத்தினுடைய இன்னொரு குணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது சுத்திகரிப்புக்காக பயன்படுத்தப்பட்டது. எஸ்தர் புத்தகத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, எஸ்தர் அந்த அவனுக்காக, அந்த ராஜாவுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ராஜகுமாரத்திகளை 6 மாதம் வெள்ளை போளத்தினாலும் 6 மாதம் இன்னொரு காரியத்தினாலும் என்ன செய்யணுமா, சுத்திகரிச்சுட்டு தான் ராஜா கிட்ட என்ன செய்யணும், கொண்டு போகணும். அப்ப வெள்ளை போளம் சுத்திகரிப்புக்காக பயன்படுத்தப்பட்டது. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே நம்மை சுத்தப்படுத்தி கொண்டே வாழ வேண்டும். இன்னைக்கு அநேகர் அது இல்லை. இப்ப இடையில கூட ஒரு தவறான உபதேசத்தை ஒருத்தர் கொடுத்தார். நீ ரட்சிக்கப்பட்டுட்டீன்னா அப்புறம் என்ன பாவம் செஞ்சாலும் என்ன செஞ்சிடலாம், பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு உபதேசம் வந்துச்சு, இன்னும் வந்துகிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் பிசாசு கொண்டு வருகிறது. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை அனுதினமும் நம்ம என்ன செய்யணும், சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அதனாலதான் பேதுரு எழுதுகிறார், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலும் என்ன செய்யணும். ஏன்னா நம்ம வாழுகிற உலகம் அப்படி. வீட்டை விட்டு வெளியே போனா வந்தா சிந்தனையில பாவம் வந்துடலாம், ஏதோ ஒரு விதத்துல பாவம் வந்துடும்.
அப்ப ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துக்குள்ளே நம்மை சுத்திகரித்து, நாம் இந்த உலகத்துக்குரியவன் அல்லையா, நான் ஆண்டவருக்குரியவன், என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு வசனத்தை வாசிங்க, 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 7:1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள், அதுக்கு என்ன வாக்குத்தத்தம்? நீங்க முன்னால வாசிங்க, நான் உனக்கு தேவன், நீ எனக்கு என்ன செய்ய பிள்ளை. இந்த வாக்குத்தத்தம் உனக்கு இருக்கிறதுனால நீ எப்படி இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். வாசியுங்கள். பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்தணும். அப்ப ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரித்து ஆண்டவருக்கு ஏற்றவர்களாய், அவருடைய மனவாட்டியாய் மாறிக்கொண்டு இருப்பது தேவனுக்கு கொடுக்கிற காணிக்கை. மூன்றாவதாக இந்த வெள்ளை போலம் உணர்த்துகிற ஒரு காரியம், நீதிமொழிகள் 7:17, உன்னத பாட்டு 3:6, 5:1, 5:13 இதெல்லாம் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, வெள்ளை போலம் ஒரு வாசனை திரவியம். அவ சொல்வா, என் நேசருக்காக நான் கதவை திறக்க போனேன், வெள்ளை போலம் என் கையிலிருந்து வடிந்தது, அதுல இருந்து என்ன செஞ்சது? வாசனை வந்தது. வாசனை என்பது நல்ல சாட்சி உள்ள வாழ்க்கை. அதனாலதான் இயேசு சொன்னார் மத்தேயு 5:, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க. நல்ல ஒரு வாழ்க்கை, வாசனை உள்ள ஒரு வாழ்க்கை. இவனா கிறிஸ்தவன், இவள் கிறிஸ்தவளா, இவள் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்கிறார்கள். இந்த ஒரு வாசனை வீசுகிற ஒரு காரியம் வெள்ளை போலத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. அதனாலதான் பேதுருல கூட அவர் எழுதுகிறார் பாருங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசியுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்சங்களை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரிகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்கு நல்லடக்கை உள்ளவர்களாய் நடக்க. அருமையா எழுதுகிறார். நல்லடக்க புறஜாதிகளுக்கு நடுவுல நம்ம கொடுக்கிற அற்புதம் அதெல்லாம் 2வது. நான் ஒரு கிறிஸ்தவன், நான் உண்மையாய் இருப்பேன், சத்தியத்துக்காய் நிற்பேன், பரிசுத்தமாய்வன், சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. அப்ப இந்த வெள்ளை கோலம் 3 விதத்திற்கு அடையாளம். பாடுகளை ஏற்றுக்கொள்ளுதல், ஆண்டவருக்காக சாட்சியாய் வாழுதல், அது மாத்திரமல்ல நம்மை அனுதினமும் சுத்திகரித்துக் கொள்கிறது. இதைத்தான் அவர்கள் படைத்தார்கள். அதனாலதான் இந்த சாஸ்திரிகள் உண்மையாகவே இயேசுவை தேடினார்கள். இன்றைக்கு உண்மையாக இயேசுவை தேடுகிற ஒரு மனிதனுடைய நோக்கம் இப்படிதான் இருக்கும். இப்ப கடைசியாக இந்த சாஸ்திரிகள் அந்த காணிக்கையை கொடுப்பதற்கு முன்பதாக வேதம் சொல்கிறது, அவரை என்ன செய்தார்கள்? சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்தார்கள். நீங்க ஆர்சி வேதாகமத்தை வாசிங்கன்னா அவங்க கூட தப்பாதான் வேதத்தை வச்சிருக்காங்க. இதுல கூட அதை பணிந்து கொண்டுன்னு இருக்கும். தெளிவா எழுதுகிறார்கள், மரியாளுடைய மடியிலே குழந்தையை பார்த்து அந்த குழந்தையை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்தார்கள்னு தெளிவா என்ன செய்திருக்கு? எழுதியிருக்கு. ஆனா கூட அவங்க இன்னும் அந்த மரியாதை வணங்கிட்டு இருக்காங்க. அப்போ அது ஒரு குழந்தை தான். அதை சாஷ்டாங்கம் விழணும்னா அவர் ஒரு ராஜா என்ற ஒரு தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொண்டு தன்னை அர்ப்பணித்தார்கள். அப்ப முழுமையாக இயேசுவுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து வாழ்வதுதான் ஆண்டவருக்கு கொடுக்கிற ஒரு காணிக்கை. கடைசியாக நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப அவங்க பணிஞ்சிட்டு வெளியே வந்த உடனே தேவதூதன் வருவான். வந்து என்ன சொல்லுவான்? நீ வந்த வழியா என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. எப்படி போயணும்? வேறு வழியா போயிரு. ஒரு உண்மையாக இயேசுவை சந்தித்த மனிதன் திரும்ப அவனுடைய வாழ்க்கை பழைய வழியில என்ன செய்யாது, இருக்காது. ஐயா ஒரு வசனம் சொன்னாங்க, கிறிஸ்து இயேசுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா. வாழ்க்கை மாறி இருக்கும். அதுதான் உங்களுக்கு அடையாளம். நீங்க ரட்சிக்கப்பட்டதற்கு அடையாளம், உண்மையான அடையாளம். நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கும். முந்த மாதிரி சிந்தனை வராது, முந்திய மாதிரி ஆசை இருக்காது, முந்திய மாதிரி நம்ம எதை பெருமையா எண்ணமோ அதை பெருமையா எண்ண முடியாது. நம்முடைய இருதயம் டோட்டலியா மாறிடும். சவுலை சந்தித்த போது அவன் பவுலாய் மாறும்போது அவன் இனிமேல் ஆண்டவரே உமக்கு என்ன செய்ய வேண்டும்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சாஸ்திரியுடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்கிற பாடம், இயேசுவை தேடி வந்தார்கள், ஆனால் தவறான இடத்துக்கு போய் தேடினார்கள். மீண்டும் வசனத்தின் அடிப்படையில சரியான இடத்துக்கு வந்தார்கள். அவர்கள் சரியாய் தேடுகிறார் என்பதற்கு அடையாளம் அவர்கள் கொடுத்த காணிக்கை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை தேவ சமூகத்துக்குள்ள ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல ஐயா ஆண்டவருக்கு தான் கொடுத்துட்டேன்னா அப்படின்னு இல்ல, ஒரு வசனம் நமக்கு இருக்கிறது. ரோமர் 8:32 சொல்கிறது, அவருடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக தந்தருளினவர் அவரோடு கூட எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? நம்ம இந்த உலகத்துக்காக அவரை தேட வேண்டாம். நம்ம இப்படி தேடும் போது ஆண்டவர் இந்த உலகத்துக்குரிய எல்லாவற்றையும் கட்டாயம் என்ன செய்வார்?
தருவார், நம்முடைய பிரச்சனைகளை அறிவார், நமக்கு என்ன குறைவு என்பதை அறிவார். அதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் என்ன செய்யும்? கூட கொடுக்கப்படும். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி ஜெபிப்போம்.